ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் அவனோட பிஹேவியர் பாஸ்டர்ட் மாதிரி இருக்குன்னு மென்ஷன் ஆகியிருக்கு. காரணம் அவனோட கிளாஸ் டீச்சர். எனி ஃப்ளாஷ்பேக்? இன்ஃபேக்ட் 2 பேரும் யாரும் சுற்றி இல்லாதப்போ மாறி மாறி கெட்ட வார்த்தையில் கூட திட்டிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் தான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. பையனை பற்றி சொல்லணுன்னா செக்ஸி ஆட்டிடியூட் சாம்ராட். அப்புறம் அந்த வாத்தியார் ஒரு பைத்தியக்காரன். அவங்களுக்குள்ள ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. எப்பேற்பட்டதுன்னா ஒரு காயன் மாதிரி. அடுத்த நாள் காலையில் அவனுக்கு வந்து சேர வேண்டிய போனஃபைட் சர்டிஃபிகேட் அவனுக்கு வந்து சேர்ந்துடுது. அவன் கிளாஸ் டீச்சர் கொண்டாந்து நீட்ட அவனை அதை வாங்கிக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அதே கிளாஸில் 3rd ரோவில் ஒருத்தன் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அந்த ஆட்டிடியூடோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து இப்படின்னு காமிக்கிறான். அவளும் இவன் காட்டின கெஸ்டர் ஏதோ டாமினோ எஃபெக்ட் மாதிரி அவனை ட்ரிகர் பண்ண வெறும் நேற்று நைட்டு பேசுனதெல்லாம் பற்றி நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு அவன் கிட்ட அந்த கெஸ்டர் போயிட்ட அவனை நம்ம டாமினோடே கூப்பிடலாம். லெட்ஸ் டாக் டர்ட் லேட்டர்னு சொன்னான். 2 பேரோட இந்த சீக்ரெட் சைலண்ட் கான்வர்சேஷன் ஒருத்தர் பெஞ்சை ஓங்கி குத்துன சவுண்ட்ல பாதிக்கப்படுது. என்னன்னு திரும்பி பார்த்தா சம்ராட் அந்த சைக்கோ டீச்சர் ஓங்கி குத்த வந்திருக்கான். மிஸ் பண்ணதுனால பெஞ்சில பட்டு அந்த சவுண்ட் இருந்திருக்கு. அவன் பதிலுக்கு அவரோட நாரையை பிடிச்ச தள்ள அவரோட முட்டி கண்ணாடி எகிரி இருக்கு. இதனால மறந்து போனத பிடிச்சு அவன் மாட்டிக்கிறான். அப்புறம் ஸ்டைல ஷாருக் கான் மாதிரி போஸ் கொடுக்கறான். அப்புறம் அந்த சைக்கோ டீச்சர் மூஞ்சிலே திரும்ப குத்தவன் ரத்தம் ஒழுகிற அளவுக்கு அவனை கடிச்சு இழுத்துறான். அப்புறம் கையை விட்டதும் அவர் அலறிட்டு போய் தரையில் விழறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. டாமினோ ஷோ என்ஜாய் பண்ணான். அப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எல்லா கிளாஸ்லேயும் ஒரு மாக்கம் இருப்பான்ல, அவன் தான் எல்லாரோட ட்ரோல் மெட்டீரியலாக இருப்பான். அவன் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறான். இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கிடையாது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி. Follow for more.